இன்னைக்கு ஒரு மூவி சஜஷனில் நாம பார்க்க போகிற படம் த கிரஷ் 2010 ரிலீஸ் ஆன ஒரு ஐரிஷ் ஷார்ட் ஃபிலிம். ஸோ சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு டீச்சர் மேலே ரொம்பவே கிரஷாக இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பையனோட கதை தான் இதுவும். ஆனால் இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அழகாக பாடம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த டீச்சர். அது வீக்கெண்ட் போல, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. திங்கக்கிழமை வரும்போது நீங்கள் எல்லாருமே இந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல பாருங்க எப்படி தலையில் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் இந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே டிவிடியில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கிளாஸே குஷி ஆயிருது. ஸோ கிளாஸ் முடிஞ்சவொடனே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் வீட்டுக்கு கிளம்ப உட்காந்துருக்கான் இல்லையா, அவனோட பேர் தான் ஆடல். அவன் பொறுமையாக எந்திரிச்சு அந்த டீச்சர் கிட்ட வந்து பேக்கெட்ல கை விட்டு ஒரு ரிங் ஒன்று எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தவொன்னே டீச்சருக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருது. அண்ட் இதை நான் என் பேக்கெட் மணி சேவ் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும், நீ இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நீ இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் டீச்சருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. நான் இதை என் கையிலேயே போட்டுக்க போறேன், இதை நான் என் கையில போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம பையன் ரொம்ப தெளிவா பேசுறான். நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்றான். டீச்சர் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு உன் வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை தாட்டி விடுறாங்க. அவனும் அங்கிருந்து ஜாலியா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா செக்யூரிட்டி கார்டா வேலை செய்வார் போல. செக்யூரிட்டிலேயே ஒரு டிவிஷனுக்கு கன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டிவிஷன்ல வேலை செய்யறாரு வரும். ஸோ அந்த அன்னைக்கு அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துல ஒரு திருடன் வந்திருக்கான். அந்த திருடனை கண்ணை வச்சு நாங்கள் பயங்கரமா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கதையெல்லாம் சொல்ல இவனு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கான். அப்புறமா அவங்க அம்மாவை பார்த்து ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னா எத்தனை வயசு ஆகணும் அப்படிங்கிறதுல விசாரிக்கிறான். அப்புறமா ரூமுக்கு போய் அவனோட லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். 10 இயர் பிளான் ஆமா. அப்படி என்னதான் எழுதுறான் அப்படின்னு பார்த்தோம்னா மேரி மிஸ் பர்டி அப்படின்னு எழுதுறான். அவங்க மிஸ் கல்யாணம் பண்ணிக்கணுமாமா. அடுத்த நாள் அவங்க அம்மா கூட ஷாப்பிங் போறான். அந்த இடத்துல அவங்க டீச்சரையுமே பாக்குறான். அவங்க டீச்சர் அவங்ககிட்ட வந்து என்ன அடல் ஷாப்பிங் வந்து அப்படின்னு கேட்க, ஆமா நான் பூட்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பூட்ஸையும் காட்டுறான். அந்த பூட்ஸை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க அவனோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா அந்த டீச்சரோட கையை பார்த்துட்டு என்ன புதுரிங்களா போட்டிருக்கீங்க, எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்க, ஆமா எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, இவர் தான் என்னோட ஃபியான்சி பின்னாடி இருந்து வர்ற ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம பையனும் ரொம்ப சோகமாயிடுறான். அங்கிருந்து வீட்டுக்கு போக ஏற்கனவே எழுதி வச்சிருந்த அந்த 10 இயர் பிளான் எல்லாம் கிழிச்சு வீசிட்டு இருக்கான். அதுவும் அந்த டீச்சர் நல்லா இருக்குன்னு சொன்ன ஷூவை வச்சு அந்த பேப்பரை மிதிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே பொறுமையா அவங்க அப்பாவோட ரூம் பக்கம் எந்திரிச்சு போய் பார்க்க அவங்க அப்பா அவரோட கண்ணை எல்லாம் பத்திரமா எடுத்து வார்ட்ரோப்ல வச்சிட்டு இருக்காரு. இதை அவன் பார்த்துட்டு அவனோட ரூமுக்கு மறுபடியும் போறான். அந்த கிழிச்சு போட்ட பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்றான். அன்னைக்கு நாள் அப்படியே முடிய அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக பையன் ரொம்பவே சேடா இருக்கான். இதை கவனிச்ச டீச்சர் அவனை கூப்பிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவனும் டீச்சரோட கையை பார்த்துட்டு நீங்க நான் கொடுத்த ரிங்க விட்டுட்டு அவன் கொடுத்த ரிங்க மாட்டிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, அந்த டீச்சர் அவனை பார்த்துட்டு இது உனக்கு இப்ப புரியாது, நீ வளர்ந்து வந்தீங்கன்னா தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கரமா நெகோஷியேட் பண்றான். நீ எங்க மிஸ் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அந்த பாய் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி வந்து பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரியாக்ட் பண்றான். நான் ஏன் உங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவனு வெளியே கேட்க, ஏன்னா அவங்க எனக்கு சொந்தமானவங்க, நீ அவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அண்ட் அவனும் ஒரு சின்ன பையன் கிட்ட எப்படி பேச்சு கொடுப்போம் அதே மாதிரி பேச்சு கொடுக்குறான். நான் இதை பத்தி உங்க டீச்சர் கிட்ட ஏற்கனவே பேசினேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்க டீச்சரோட ஃபைனான்சியல் நீட்ஸை கூட உன்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றான். அண்ட் நம்ம பையனும் ரொம்ப தெளிவா நான் அதை பத்தி பேசல, நீ ரொம்ப ஸ்டூபிட் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவனை சண்டைக்கு வேற கூப்பிடுறான். நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு சண்டை போட்டுக்கலாம், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹேண்ட்பால் கோர்ட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுவும் எதுல சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு, நாளைக்கு எதுல வேணா சண்டை போட்டுக்கலாம், அவங்ககிட்ட என்ன இருக்கோ எடுத்துட்டு வா, பிஸ்டல் கூட எடுத்துட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டு போறான். அவங்க அப்பாவோட பிஸ்டலை தூக்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டான் போல. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். சோ அவன் சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலும் முடியுது. அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த டீச்சரை பிக்கப் பண்றதுக்காக வரான். கடைசியில அவங்க ரெண்டு மீட் பண்ணிக்கவும் செய்யறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டும் டீச்சர் கிட்ட அவன் என்னை சண்டைக்கு கூப்பிட்டான், நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு ரொம்ப விளையாட்ட சொல்லிட்டு இறங்கி போறான். ஆனா அந்த ஹேண்ட்பால் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பையனுக்கு சர்ப்ரைஸே காத்திருக்கு. ஏன்னா நம்ம பையன் கையில கன்னோட வந்து நிக்கிறான். இதை கண்டிப்பா அந்த பாய் ஃப்ரெண்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அண்ட் ஸ்டார்டிங்ல அவன் அந்த வெறும் பொம்மையா தான் பாக்குறான். போக போக தான் தெரியுது அவன் கையில உண்மையிலே கன்னோட நிக்கிறான் அப்படிங்கிறது. அண்ட் நம்ம பையனும் அவனை பார்த்துட்டு நீ எங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா அவனை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஒரு கட்டத்துல நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு அள்ளோட ஆரம்பிக்குது. அந்த டயத்துல அந்த டீச்சருமே வந்துடுறாங்க. இவன் கையில கன்னோட அவங்க பாய் ஃப்ரெண்டை பாயிண்ட் பண்ணிட்டு நிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா பயமாயிருது. அவங்களுமே கண்ணை கீழே போட சொல்லி எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா அவன் யார் சொல்றதையுமே கேட்க மாட்டேங்கிறான். அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ எங்க டீச்சருக்கு தகுதியே இல்ல, நீ எங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா அவனை சுற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாய் ஃப்ரெண்டோ உங்ககிட்ட எப்படி இந்த கன் வந்தது அப்படின்னு கேட்க, இது எங்க அப்பாவோடது, அவர் செக்யூரிட்டி கார்டா வேலை செய்யறாரு, அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவனும் செக்யூரிட்டி கார்டுக்கு எப்படி கண்ணு தருவாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்கா பாக்குறான். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த நாட்டில் செக்யூரிட்டி கார்டுல எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு கன்னு கொடுப்பாங்க. சோ அப்படிதான் அவனோட கைக்கு அந்த கன் வந்திருக்குது. அவங்க டீச்சருமே அப்படியே கிட்டத்துல வர அந்த டீச்சரே மிரட்டுறான். கிட்டத்துல வந்தீங்க அப்படின்னா அவனை சுற்றுவேன், கிட்டத்துல வராதீங்க அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல அவனு ட்ரிகரை இழுக்க பாய் ஃப்ரெண்டுக்கு அல்ல இல்ல பயந்துறான். நான் உங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அவ வாய் அடைக்கிறதுக்காக அவ கையில ரிங் போட்டு விட்டேன், மத்தபடி அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த டீச்சரை பத்தி ரொம்பவே தப்பா பேசிடுறான். இதெல்லாம் பேசி முடிக்க கடைசியில விட்டுருவான்னு பார்த்தா அவன் ஷூட் பண்ணிடுறான் அவனை. அந்த பாய் ஃப்ரெண்ட் கீழே விழுக டீச்சர் ஷாக்காக என்னடான்னு பார்த்தா அந்த கன் ஒரு பொம்மை கண்ணு, உள்ள இருந்து வந்தது ஒரு பொம்மை புல்லட். அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகல. சோ அந்த டீச்சருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு இவனுக்கு நம்ம மேல லவ் கிடையாது அப்படின்னு. கடைசியில அந்த ரிங்கை கழட்டி அவன் கையிலேயே கொடுத்துட்டு அந்த பையனையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த கண்ணையுமே வாங்கி பாக்குறாங்க. இது ரொம்ப ரியலா இருக்கு, இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்க, இது எங்க அப்பா என்னோட பர்த்டேக்காக எனக்கு வாங்கி வச்சிருந்தாரு, அவரோட வார்ட்ரோப்ல இருந்து அவர் கேட்காம எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணை பார்த்தா இன்னுமே அந்த டீச்சருக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. அதனால நான் அதை பேக்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்ல வச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த கையில அவங்களுக்கு ரிங்கு கிடைக்குது. இப்போ நான் இந்த ரிங்கை போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை எப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சிரிச்சுட்டு ஏன் அப்படின்னு கேட்க, இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தா என்னால உங்களோட ஃபினான்ஷியல் நீட கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால எப்போ என்னால் அந்த பொசிஷனுக்கு வர முடியுதோ அப்போ உங்களை மாதிரியே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்ட டீச்சர் இந்த வயசுல ஒரு பையன் இவ்வளவு
எவ்வளோ தெளிவாக இருப்பானா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் படம் இதே இடத்துல முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.